இரண்டும் இரண்டும் ஒன்றென்றான், ஒன்றென்றும் இல்லை என்றான். மறுநிலையிலேயே என்ற நிலை பெறுகிறார். எல்லாம் உனது செய்ய என்ற எண்ணமும் நீ அறியாத எமக்குள்ளதோ ஐயா பராதரமான ஆறுகிறார். படிப்பற்று கேள்வியற்று பற்றற்று நெஞ்சம் துடிப்பவர்கொன்ற சுகங்கான் பராபரமான சுதந்திர ஆட்சி பெறுகின்றார். மறுபடியும் நாம முயற்சி பண்ணி அது சொல்லும்போது ஒரு 5 நிமிஷம் கூட இருக்குதுல்ல, மறுபடியும் தடை வந்துட்டே இருக்கு. இருந்து எப்படி நம்ம அதை போட்டு அதுலேயே போட்டு பொதுவா மந்திரங்கள் சொன்னது வழியில நிற்கிறது, சக்தி நிற்கிறது, லோகமாக சம்பந்தப்பட்டது. சம்பாரம் மக்களுக்கும் மந்திரங்கள் ஒன்று உண்டாக்கணும், உண்டாக்குறத பாதுகாக்கணும், பாதுகாப்பதை மாற்றி மறைக்கணும், இன்னொன்று மாற்றணும். இப்போ மந்திரங்களாக முடிவு பண்ணுறாங்க. இப்போ அப்படிப்பட்ட மந்திரங்கள் மகாத்மா மக்கள் அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது மன சாந்தியாகும், அப்படின்னாலையோ அந்த சில சக்திகள் பெறலாகும், பிறகு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மந்திரங்களை சரணம் பண்ணும்போது தடை வந்துட்டு, ஆனால் அவங்க இடையிலாத முயற்சியும் அந்த சக்தி கூட தவிர்க்கவே கூடாது, போர் விடையக்கூடாது. சிலமான உறுதியோடு பண்ணோம்னா கண்டிப்பாக காலக்கிரமத்தில் சாந்தியோ இந்த சக்தியோ அந்த தண்ணியை பற்றி கொடுக்கப்பட்டவங்க யாரோ வாங்கப்பட்டவங்க யாரோ அவங்களுடைய என்ன கேட்கிறாரோ என்ன கேட்கிறானோ வரும். சில இவங்களை நிலையிறது கொடுக்க முடியும். அது மந்திரத்துக்குரிய ஆற்றல், அது திருப்பி முடியாத தலையை வந்துதான் இருக்கும். இருந்தாலும் நம்முடைய ஏதாவது பயிற்சி மரமாக தெரிவிக்கிறார், உடனே இருக்க முடியாது. மந்திரங்கள் வந்து ஆற்றல் நிற்கிறது, அபூர்வ சக்தி நிற்கிறது. அழிக்கும் தொழிலை செய்பவர் சிவம்ங்கிறது பரமசிவப்பா. நமசிவாயம் சொல்றது வந்து பரமசிவத்தை நோக்கி சொல்வதா இல்ல அந்த சிவனை நோக்கி இல்ல நம்ம ஆன்மாவுக்கு நாமளே சொல்லுவோம்? ஆன்மாவுக்கு நாராயணாவோ பிரம்மதேவனோ சிவபெருமானோ நமசிவாயம்னாலே ரெண்டுக்கும் மனதில கற்பனை பண்ணி சிவம்தான் அந்த பிரம்மனேங்கிற மாதிரி கற்பனை பாவனை பண்ணீங்கன்னா அது பொருந்தும். இல்ல அது நேற்றுதான் ஒரு தல நாகனாகிய சிவபெருமான் தான் நமசிவாயா என்று நீங்க இப்படி பாவனை பண்ணீங்கன்னா இப்படி ஆகும். ஒரு பாவனை அனுசரிச்சு மூர்த்தியாக பார்த்தா மூர்த்தி, இல்ல பிரம்மமாக அவனுக்கு பிரம்மம். பிரம்மமாக நாம நினைச்சு செய்யும் பொழுது அது வந்து செயலற்ற ஒரு தன்மை கொண்டு போகும். அப்ப சிவனா செயலற்ற தன்மை கொண்டு போகும். நம்மளையும் இழக்க செய்யும். நம்ம ஒரு காரியம் மட்டம் முடியும். ஏன்னா நம்ம செயலற்ற நிலையை விரும்புகிறோம். அதை நினைக்கும் போது நம்மளே செயலற்ற ஒரு எப்படி எந்த அளவுக்கு ஒண்ணு அசையாம இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு காரியத்தை பண்ணதான் இல்லை. பிரம்மாக பாவனை பண்ணோம் அசைவற்ற ஒரு இடத்தை கொண்டு போகும். இந்த சிவபெருமான பாவனை பண்ணோம்னா அசையக்கூடிய நாமரூபத்தை மாற்றக்கூடிய சக்தி என்ன உண்டோ, நாமரூபம் மாற்றம் தான் அழிவுன்னு சொல்லப்படுது. அழிவுன்னா இல்லாம செய்வது இல்லை, அழித்தல் சொல்லும்போது இல்லாம செய்வதில்லை, நாமரூபத்தை மாற்றுவது அதான் இல்லை, அதான் அழித்தல். காப்பிடுவது ரசிக்கப்படுது. உணவோ உடையோ இருப்பிடமோ ரசிக்கப்படுது.
சிருஷ்டிங்கிறது இல்லாததை இருப்பதை போல உண்டு பண்ணக்கூடிய சிருஷ்டி. சிருஷ்டிக்கு ஒருவர், காக்கிறதுக்கு ஒருவர், அழிப்பதற்கு ஒருவர், 3 பேருக்கு இருக்கலாம். சிருஷ்டி இல்லாததை உண்டு பண்ணுவது சிருஷ்டி. அப்படி உண்டு பண்ணியதை பாதுகாக்கக்கூடியது தினம் இல்லாமல் அது தேவையிருந்து எந்தெந்த காலங்களில் கொடுக்கணுமோ இது எடுக்கணும் அது விரைவும்படி செய்யக்கூடியது காத்தல். அழித்தல்னா அந்த நாமரூபத்தை விடுத்து இன்னொரு நாமரூபம் ஆகணும். ஆகும் அழித்து இந்த நாமரூபம் மறைஞ்ச அழிஞ்சு வச்சு பார்க்கணும். நம்ம கலை காலத்தில் நாமரூபம் மறைஞ்ச உடனே அழிஞ்சு போச்சு அழிப்புங்கிற மாதிரி நினைக்கிறோம். இல்லை, அது நாமரூபம் மாறும். அதில் நிலை விதி எப்படி அமைகிறதோ அப்படி நாமரூபம் மாறும். சேகத்த பரம்பரையில் வந்திருக்கும் போது இந்த மாற்றம் அழிவு இடமே இல்லை. இன்னொரு நாமரூபம் பெற முடியாது. எடுத்த நாமரூபத்தோடு சரி அது நாமரூபம் அது நாசமானால் திருப்பி நாமரூபம் வராது. சேகத்த நிலை ஆகிப்போம். சேகத்த நிலை வேறு, படம் நிலை வேறு. அந்த மண்டை யார் எதை கொடுத்தாங்களோ அந்த மண்டலத்தினுடைய சக்தி பொறுத்திருப்பது நம்முடைய சிவதங்கள் சிரமம் இருக்கிறதோ கடைப்படுவதற்கோ நம்முடைய ஆற்றலை பொறுத்து அதுதான் பாடுபடணும். நாமரூப சம்பந்தப்பட்டது யோகமாய. நாமரூப சம்பந்தம்னா ஜீவசுகம் சம்பந்தப்பட்டது. சூரியனை பதப்படம் நடப்படம் நீந்துவனம் இந்த 4 வர்ணத்தாலும் மண்ணையனை உட்பட அதுபோல லோகமாய சம்பந்தப்பட்டது. மலைகள், மண்மலை, சமுத்திரம், காற்று, அக்னி இப்படி இயற்கையாக தோற்றக்கூடிய போல யோகமாய சம்பந்தப்பட்டது. சூரிய சுந்தரர்கள், புறாங்கள், அண்டங்கள், புறாங்கள், உலகங்கள் இது போல அந்த யோகமாய சம்பந்தப்பட்டது. அசைவற்ற பொருள் எதுவோ அது யோகமாய, அசையக்கூடியது எதுவோ அது யோகமாய. ஒரு பெயர் வந்துட்டாலே அது யோக சம்பந்தப்பட்டது. மனம் மட்டும்தான் செம்மையா இருக்கும். ஆனா அனாதிதமான அந்த ஒன்றாக பயன்படாது. இது அமைதி திருப்தி சார்ந்து உண்டு பண்ணுவதற்கும் மன்னன் உண்டு. அளவற்ற ஆற்றல் பெறுவதற்கும் மன்னன் உண்டு. அளவற்ற சக்திகள் பெறுவதற்கும் மன்னன் உண்டு. இந்த ஆற்றல் பெறும்போது உக்கிரமான கோரமான சக்தி ஆற்றல் உண்டாகும். நம்மளோட அறியாமலேயே ஒரு அசுரத்தனமான வெறி இல்லை. அடிக்கடி அவ்வளவு மந்திரமே உண்டு. அசுரத்தனமான வெறித்தனமான ஒரு மூழ்கத்தனமான முன்னே உண்டு. அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம உடனே கொஞ்சம் கூட திருப்தி அமைதியை கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இதை உணர்வோடு நமசிவாயம் சொல்லக்கூடிய அந்த சிவனையோ நாராயணாவும் சொல்லக்கூடிய அந்த நாராயணமூர்த்தியோ இந்த பிரம்மாண்ட பிரம்மதேவரையோ அவனை வச்சு அதை பார்த்தோம்னா அவனுக்கு வேகம் உண்டாகாது. அளவுக்கு ஆற்றல் உண்டாகும். அது முருகனையோ சரவண பவா கணேசாயனா இந்த விநாயகனையோ இதெல்லாம் வேகத்தை கொண்டு வந்தாரு. சாங்கியை தான் கொடுக்கும். அதனால சாங்கி மூர்த்திகள் மகாலட்சுமி, சரஸ்வதி, பார்வதி, அது அலைமகள், கலைமகள், மலைமகங்கிறனே இந்த 3மே சாந்தி உள்ளது. மாரியம்மா, காளியம்மா, பேச்சியம்மா, முனியம்மா, மாடம், இருளம், கருப்பேன், இதெல்லாம் கோரமான. கோரமான உலகத்துக்கு 2 பேர் தேவை. கருவத்துக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய மனம் கோரமா தீய செய்திகளை விரும்புகிறாங்களோ அதுகளை கொடுக்கவும் அவங்க செய்யும்போது தண்டனை கொடுக்கவும் திருத்தவும் அது பயன்படும்.
அது மோசமானு சொல்லக்கூடாது. நாடகம் கற்பனை இதுன்னா அது துர்த்தேவதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க காவல் தெய்வங்கள் போலீஸ்காரங்க என்ன குணம் இருக்கோ அந்த குணம் வந்து மற்றவங்க இருக்காது. வக்கீல் இருக்காது. வக்கீல் கொஞ்சம் வாதமாக தான் தெரியும். அவனுக்கு கைன்றது தான் தெரியும். அவனுக்கு கண்டிப்பான். அந்த மாதிரி அப்படி அவங்க போட்ட வேஷத்துக்கு தந்தபடி மாடனா எப்படி இருப்பான், கற்பனா எப்படி இருப்பான், முனியன்னா எப்படி இருப்பான், அவங்களுக்கு நாங்கள் வேஷத்துக்கு தந்தபடி குணங்கள் அமையும். அந்த குணங்களை படி செய்தியே அமையும். அவங்கள வழிபட்டோம்னா அவங்களுக்கு என்ன குணம் உண்டோ அந்த குணம் நம்மளுக்கு ஆகும். அதுக்கு நாம் தான் பொறுப்பேறத அவங்க உட்பட்டு ரொம்ப தெய்வம்னா இப்போ ஒரு போலீஸ்காரங்க தெரிஞ்சு வர்றாரு சார் பைக் எடுத்து போறீங்க போகும்போது கடம்பட்டு போயிட்டோம்னா அவனும் கடம்பட்டு நின்றுட்டுருக்கான். அதை விட்டு கொஞ்சம் பக்கத்தில் நின்று அவங்க அதை போட்டு அதிகாரியாச்சு சில உங்கள் ஊர் எந்த ஊர் உங்களுக்கு உனக்கு திருமணம் ஆச்சா உங்க குழந்தைங்க இருக்குதா ரெண்டு ஏதாவது விசாரிக்க ஆரம்பிச்சுன்னா 2 வாரம் பேர் தான் சேப்படி விடுவான். அவங்க அதான் அப்போ அதையும் அவங்க தாங்கிக்கணும். நம்ம உடம்பு வச்சு எடுக்கும்போது தாங்கிக்கணும். அதனால இந்த வழிபாடு பண்ண விட்டுட்டோம்னா நல்லது. நம்முடைய மனக்குறைய அவங்கள்ட்ட குறைகிறது. அவங்க கருவிட அவங்க ஒழுங்கா பண்றாங்க. வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெய்வங்கள் என்னன்னு இப்ப குலதெய்வமா இருக்கு. ஆமாப்பா, அது எப்படிப்பா அப்படி வச்சுங்க கலியுகத்துக்கு அப்படிதான் வரணுமா? கலியுகத்துக்கு இப்ப இருக்கிறவங்க உண்மை இருக்குமா? கட்டுவனை மட்டும் யாரும் விட மாட்டாங்க. கோட்டம் வந்து கூட கலியுகத்துக்கு வந்துடுறான். முன்னால குளம் கிடையாது, கோட்டம் கிடையாது, மதம் கிடையாது, தெய்வத்துக்கு வேற்றுமை கிடையாது. எல்லாமே போன்றதுதானே, கிருஷ்ணனை போன்றதுதானே. திரு கட்டங்கள் தானே. சரி, மதத்துக்காக வந்தது. அவங்க அவதார விஷயம் வந்து சரி காப்பீட்டு சாதிக்கு வந்தாங்க. ஜீசஸோ அல்லாவோ மற்றவங்க சாதிக்கு வந்தாங்க. அவங்க பின்பற்றி போகப்பட்டோ வேற மாதிரி அவங்க வழி ஆள் அழிக்கிட்டாங்க. அவங்க மனதுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி இப்படி வேற வேற வந்தாங்கன்னு சொல்லி இவங்க மனதை கற்பனை வச்சு அவங்க அப்படி மாற்றிக்கிட்டாங்க. அது அவங்கள பொறுத்து. அவங்க வந்து சத்துவமூர்த்தியாக தான் வந்தாங்க. திரு மகாத்மா தான் வந்தாங்க. மகாத்மா வந்து ஒரு சத்துவ நல்லதை போதிக்கிறது வந்தாங்க. வரும்போது சித்துக்களும் செய்து காட்டினாங்க. அது வந்து அழிவுபதி சித்து, ஆக்கத்துபதி சித்து. அப்படி காட்டப்பட்டாங்க போய் அது இப்படி நீ வேற உதயம் இவங்களுடைய மன கற்பனைகளை ஒரு கலைகளை எழுதி கட்டுரைகளை எழுதி பல சோகம் பண்ணி அதை போட்டுக்கிட்டு போராடணும்னா அதே மாற்றி விட்டு போகுது. அதுபோல கலியுகத்துக்கு வந்ததுதான். அதுக்கு மேல எந்த ஒரு மரமும் கிடையாது, குடம் கிடையாது, கோட்டம் கிடையாது, ஜாதி கிடையாது. வர்ணாசிரமத்துக்குலாம் கலியுகத்துக்காக வந்தது. 4 வேரமும் கலியுகத்துக்காக வந்தது. அதுக்கு மேல ஒரே வேரம் தான், ஒரே ஆசிரமம் தான். இந்த 4 வருடம் கிடையாது. அதிவர்ணாசிரமி சாதுக்கள் அவங்க இருந்தாங்க. அவங்க அதிவர்ணாசிரமி ரமணன் இருந்தாரு. ரமணன் அதிவர்ணாசிரமி. எந்த வருடத்தையும் ஜாரலை, எந்த ஒரு மதத்தையும் ஜாரலை, எந்த ஒரு ஜாதியும் ஜாரலை, எந்த இனத்தையும் ஜாரலை. எல்லாம் ஒன்று, எல்லாம் பிரம்மமே இந்த மாதிரி இருந்தார். அதனால காய் விட கூட அவருக்கு கிடையாது. அதிவர்ணாசிரமம் இருக்கப்பட்டவங்களுக்கு உண்மைதான் இருக்கும், நல்ல உடம்பு இருக்கும். உண்மையில உள்ளவங்க கூட மறுபடியே உண்மையாக தான் இருக்கும். மருந்து பட்டை தான் கட்டுவாங்க. முன்னால அப்போ 100 வருஷம் தான் கிடையாது. மழை பட்டாங்க ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்னமாக இருக்கும், இந்த வலுவாகவும் இருக்கும். அதை பதப்படுத்தி இடத்தை கட்டுவோம், மேலே ஓட்டுவோம், அதான் கட்டினாங்க. மழை புரியுமாங்க. அது வெளிநாட்டாக இருந்தது. காவி வந்து இந்த கலியுகத்துக்கு வந்தது. சங்கர காலத்துக்கு அப்புறம் காவி. அதுக்கு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் சன்னியாசம். அதுக்கப்புறம் இருந்தது. அதுங்க சன்னியாசம் கிடையாது, சன்னியாச ஆசிரமும் கிடையாது. எல்லாரும் ஒரே இதுதான், எல்லாம் உண்டு. இறைவனை பார்த்தா எல்லாம் ஒருவனே. இந்த ஒருவன்னா இந்த 3 மூர்த்தி தான் சொல்லுவாங்க.
நாராயணனா பிரம்மதேவனா சிவபெருமான மனதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாகருக்கும் முருகனுக்கும் இடம் விட்டாங்க. அந்த 3 மூர்த்தியும் பெரும்பாலும் வந்ததும் இல்லை, மறைந்ததும் இல்லை. சிவனும் நாராயணனும் பிரம்மதேவனும் வந்ததும் இல்லை, மறைந்ததும் இல்லை. இப்போ வந்தவங்க என்ன உண்டு? அதான் என்ன உண்டு? வந்தது நித்திய சுரூபி. அந்த எப்பயும் இருக்கப்பட்டவர்தான், இருப்பத்தின் உடையவராக பிரம்மத்தை ஒத்து சொல்லலாம் அவங்க. அப்புறம் விநாயகர் முருகன் அப்படி இல்லை, வந்ததுக்கு வரலாறு உண்டு. ஒன்று அப்பங்கிட்ட வந்தான், ஒன்று அம்மாட்ட வந்தான். ஆனால் மறையலை. எப்போ மறைஞ்சாங்க, எப்போ தூரத்தை விட்டாங்க, அதுவும் கிடையாது. வந்ததுக்கு கரை உண்டு, இருக்கிறதுக்கும் கரை உண்டு, விளையாடுறதுக்கும் கரை உண்டு, மறையதுக்கு கரை இல்லை, மறைஞ்சும் இல்லை. அப்புறம் வந்து ராமனும் கிருஷ்ணனும் கடைசி வந்தாங்க. இவர் வந்ததுக்கு வர உண்டு, விளையாடையும் உண்டு, தூரத்துக்கு தேவை உண்டு. கவனமா இந்த மூணு வகை பிடிக்கலாம். இந்த மாடைகள்லாம் கிடைக்கும் நியம கைக்கியம் மாதிரி எல்லாம் நம்மளுடைய கற்பனையாலே அதை இது பண்ணிக்கிறோம். கற்பனை தான். கற்பனையினால அந்த பிரம்மஸ்வரூபமான ஒரு வகுப்பு உலகத்தை வெற்றி பெறுவதற்காக அந்த காரியம் பண்ணுது. பிரம்மம் பண்ணவே பிரம்ம சம்பந்தம் உள்ள யோகமாக பண்ணுது, யோகமாக இருக்காரு. இருந்தாலும் மாரியமா காலியமா சொல்ல முடியுமா? சக்தி கிடைக்குது, அப்போக்கப்போ ஆற்றல் உண்டாகுது. அதான் வந்து தெரிஞ்சுட்டு அந்த பேர் நம்புறாங்க. ஒருவங்க வாழ வைக்கிறதோ கொடுக்கறதோ எது சம்பந்தம் இருந்தாலும் கூட இந்த மூர்த்தி இந்த தெய்வத்தின் மூலமாக கையில் பண்ணலாம். பண்ணி கொண்டு இவன் பண்ணானோ இவன் செய்து சரியா தப்பான்னு பார்த்து அதுக்கு பண்ண முடியும். இவன் இந்த தெய்வத்தை ஏறி விடுறானோ, ஏறி விட்டு கலைஞர் பண்ணானோ, காலையில் டிஸ்டர் அடிக்கணும், நெட் அடிக்கணும், அது ஆரோக்கியம் பண்ணி இவன் நான் சம்பந்தம் இல்லாமல் செய்யறாங்கன்னா இவனுக்கு பாதிட்டு இவனையும் இப்போ புரியாம இவன் ஏறி விட்டானோ அவனு புரியாம இவனை பார்த்து ஏறி விட்டானோ அங்கே போய் அவனுக்கு அந்த வினை விட்டுட்டானான் அவன் தொடுவான். அந்த வினைகளை அவன் தொட முடியாது. அதான் வினை விதித்தவன் வினை இருப்பான், வினை விதித்தவன் வினை இருப்பான். தன் வினை தென்னச்சிடும், நம்முடைய நம்மளை தான் சொல்லுவோம், மற்ற வேற யாரும் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம நம்மளையோ செல்லையோ நல்லதே இருந்துக்கிட்டு நல்லதே பேசணும்னா ஒன்றும் செய்ய இருக்காது. சுற்றி வஞ்சகம் பொய்ங்கிறது நல்லது எண்ணி அந்த காலத்தில் பண்ணோம்னா நமக்கு தான் அந்த காரணம் ஒன்று என்னதான் காரணம். காவலியர்களுடைய வழிபாடு இல்லாதபடியும் அவங்க தூளிக்க சொன்னதை படிக்க சொன்னதை விளக்க சொன்னது. அப்படி ஏதாச்சும் நமக்கு ஒரு வரைக்கும் வளர்க்க வச்சிருந்தோம், அப்படி கோயில் போயிட்டு போகிறோம், மட்டும் எல்லாம் சொல்லணும். அது வழிபாடு பண்ணக்கூடிய வரக்கூடாது. அத்தனை ஆராதனை இந்த புரிதலை போட்டு அதுதான் அது செய்யப்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஜாஸ்தி கிடைக்கும். அதான் பழி வாங்கும், பழி வாங்கும் சொல்லக்கூடியது காரணம். பாவம்னா அதுக்கு இன்னொரு அந்த பாவத்தை செய்திருந்தா அதான் கணக்கு முடியதா இருக்கும். ஒரு ஞானத்துக்கோ பக்திக்கோ நம்ம போகும்போது எல்லாமே அர்ப்பணம் பண்ணி செய்யும்போது நாம சில உயிர்களை கொண்டு வந்து சூழ்நிலை உருவாகும். அது வந்து கணக்கு முடிப்போம், கணக்கு தொடராது. அந்த இறைவனம் இல்லாமல் செய்யும்போது கணக்கு தொடரும். பகவான் எண்ணம் இல்லாத போது நாம் செய்கிறேன் பின்னருக்கு இந்த மாதிரி கொடுமை பண்றேன்னு சொல்லி என்ன செய்யான்னு போதும் கண்டிப்பாக வந்து படிக்கணும். நான் சம்மந்தமே இல்லை, எனக்கும் இந்த பாவ வேலைக்கும் இந்த துன்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு பொம்மையை சரண்டாயிட்டோம்னா அந்த வினை இருந்தாலும் நடக்கும், வினை இல்லைன்னா நடக்காது.
இதை நம்ம ஒதுக்கணும். நான் அப்படிங்கறத விடுறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒன்றும் சாதனையே இந்த ஒண்ணுதான், வேற ஒன்றும் வேண்டாம், எந்த வேலையும் ஒன்றும் வேண்டாம். நான் என்னால் என்னுடையது மூணையும் கடிமம் தான் கொடுக்கும். நாம் ஆண்டுகளுக்கு நாமும் வேலாம். எம்மால் எம்முடையது, யாம் செய்தோம், யாம் சென்றோம், நாம் சென்றேன் இல்லை சென்றோம், எல்லாமே பண்ணே மாறணும். யாம் கொடுத்தோம், யாம் வாங்கினோம், இங்க நான் இல்லை நாம், அங்கே ஓம், அதுல இம்மைதான் வரும். நாம்கிறதும் ஓம்கிற அக்ஷரம் தான் வரும், அங்கேயும் ஓம்கிற அக்ஷரம் தான் வரும். பிரணவத்தில் ஒருங்கிடுச்சுன்னா அது வந்து பாவம் இருக்காது, கர்மம் இருக்காது. யாம் வந்தோம், யாம் கொடுத்தோம், யாம் 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 செய்தோம். பழக்கத்தை மாற்றத்துக்கும் சிரமம் தான். ஏன்னா மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் என்ன வேற நீ என்ன வேறங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு பண்ணி சிரமத்தை கொடுப்பாங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணும்போது அவங்களுக்கு தமிழுக்கு வந்துடுவாங்க. கண்டிப்பா இதெல்லாம் எதிர்பார்க்கமா தான் இருக்கும், சிரமமா தான் இருக்கும். சில காலத்தை கண்படியை மாறி போகும். ஒண்ணு அவங்க மாறணும், இல்லை விலகணும். அவங்க பேச்சுவார்த்தை இல்லாதபடி தொடர்பு இல்லாதபடி அவங்கள்ட்ட கூட கெட்டு போவோம். வார்த்தையோட வேற மாதிரி பேசலாம், அன்னைக்கு வேற தேவையில்லை. விட சம்பந்தம் இல்லாத வெளியே ஓடி போயிடும். இல்லை நம்முடைய இதில் ஒரு சுகத்தை கண்டு ஒரு ஆனந்தத்தை கண்டு திரும்ப தான் திரும்பலாம். திரும்பதுக்கு வாய்ப்புண்டு, வெளியே போறதுக்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் நம்ம வாழப்பட தேவையில்லை. நமக்காக தான் வாழ்றோம் வேற பிரச்சனைக்காக வாழாது. அந்த எண்ணம் ஒன்று நாம் நமக்காக தான் வாழ்றதுக்கு வந்துடுறோம். நம்ம போகும்போது நம்ம கூட யாரும் வரப்போறதும் இல்லை, அவங்க கூட நம்ம போகும்போதும் இல்லை. அந்த லட்சியம் என்ன, நம்ம உள்ள காரணம் என்ன, பகவான் அடைய வந்தோம் இல்லை பிரம்மத்தை அடைய வந்தோம், ஜெகத்துக்கு வாழ வரவில்லைங்கிற மாதிரி முடிவு. உலகத்தோடு உறவோடு தொழிலோடு பணத்தோடு போகத்தோடு போட்டி வாழ வரவில்லை. இன்னைக்கு பகவான் அடையணும் இல்லை பிரம்மத்தை அடையணும், இதுதான் ஒரு லட்சியம். இந்த மாதிரி இருந்தோம்னா அந்த 4 வார்த்தை திறமை வந்து இயல்பு வந்து நான் இல்லாதபடி நான் பேசி 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 விட்டு போறேன். நோக்கமே வந்து ஜாதி மதம் இனம் மொழி நாடு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி இவங்க அடையத்தான் வந்தோம். ஆனா வந்த கூட போகத்துல மயங்கி யாரையும் சுத்தி இருக்காங்க. உடம்புல பாராட்டம் அந்த மயக்கத்தினால தூண்டு தூண்டு என்ன ஆகுது, மயக்கத்தை விட்டா போதும். வேண்டாத இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கோயிலோட்ட கொடுத்தா மிஷன் திருவண்ணக்கூடாது, ஊறி போகுமா விடுமுறை தான் பரவாயில்லையா. குலஜினால கண்டிப்பா வீடே குறி போகும். நல்லா விடக்கூடாது, அதான் வீடு ஆடி போகுமா. தேவையில்லாத கட் பண்ணி 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 இன்னும் திட்டு போனாங்க. குலதெய்வம் குடும்ப தெய்வங்கள்லாம் பெரும்பாலும் இப்ப வந்து கருவிட்டு வந்துருக்கீங்க. சத்துவன திருவோடு பரமுற்றியோ விரும்பி போகக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வம் குடும்ப தெய்வத்தை பெரும்பாலும் மறக்கலாம்ல. அவங்களே நம்ம போஜனம் பண்ணக்கூடிய முருகனாகவோ விநாயகனாகவோ சிவபெருமானாகவோ கண்ணனாகவோ ராமனாக பகவான் பண்ணி அப்படி வச்சு பூஜை பண்ணலாம். குலத்தை மாற்றிடலாங்க. அவங்க குலம் ஏது குடும்பம் ஏது என்ன உண்டு. நேற்று பிறந்தாலும் வந்தாலும் குலம் பிறக்கும் போது எங்க இருக்கு என்ன என்ன குழப்பம் இருந்தது. நீங்க பார்த்து 30 40 வச்சிருக்கோம். இப்பதானே உங்களுக்கு குலம் வந்தது. நீங்க என்ன குழப்பம் இருந்தது.
அதுக்கும் சில தர்மங்கள் வளர்த்துட்டாங்க. குலதர்மம், குடும்ப தர்மம், அந்த தர்மம் இருக்கதான் செய்யுது. அதை பற்றி போனால் திரும்ப பிறகு நோய் தீராது. பிறகு நோய் ஏற்பட வேண்டுமானால் பெரும்பாலும் இந்த குல குடும்ப தெய்வங்களை கொஞ்சம் போதனை பற்றி மாற்றி அமைக்கணும். அதுக்காக அது வெறுக்கக்கூடாது. அந்த கோயில் போகாமலோ அந்த தெய்வத்தை கும்பிடாமலோ இருக்கக்கூடாது. வழிபடப்பட்ட அந்த மூர்த்தி எந்த மூர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ இல்லை சிவபெருமானாகவோ நாயகனாகவோ முருகனாக மாற்றி பார்க்கலாமே. நாங்கள் சத்துகுணம் உரம் அவரியமாகும். சத்துகுணம் வந்ததுதான் நமக்கு எதிரான குறைபாடு இருக்காது. மற்ற ரஜகுண தமகுணம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு உண்மையான பக்தனோ ஒரு ஞானியோ சிறுதெய்வ வழிபாடு பண்றாங்க இல்லையா, மாரியம்மா காளியம்மா ஏகப்பட்ட 100,000கணக்கான தெய்வங்கள் உண்டு. அதே மாதிரி ஆண் தெய்வம் உண்டு, பெண் தெய்வம் உண்டு. அவங்க பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி யோசனை பண்ற அந்த பிரசாதத்தை வாங்கக்கூடாது. சிறு வழிபாடு உள்ள பிரசாதத்தை வாங்கினீங்கன்னா வாங்கி யார்ட்டையும் கொடுத்துருங்க, நீங்க சாப்பிடாதாங்க அப்படின்னா. சிராத்த உணவும் சாப்பிடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு சிராத்தம் பண்ணாங்க இல்லையா, அப்படி உணவையும் நான் சாப்பிடணும்னு. மற்றவங்க செய்து கொடுக்கும்போது எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாம சாப்பிட்டா ஒன்றும் பாதிக்கம் இல்லை. அவங்க வீட்டில் இந்த மாதிரி பூஜை பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க, அது வந்து சிறுதெய்வம் சிராத்த உணவு தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தோஷம். தெரியாமட்ட பிரச்சனை இல்லை. இல்ல முழுமையான நம்பிக்கையோடு எல்லாம் பெருமான் சிவபெருமான் தான், எல்லாம் நாகம் தான் இருக்கு. அந்த ஒரு சில வைராக்கியம் வந்தாலும் எதை சாப்பிட்டாலும் ஒன்று தெரிஞ்சு போகும், ஏழ்மை போகும். இது சொன்னாலும் சரி, இந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, சிறுநெருப்பில் போட்ட ஈர மரம் மாதிரி அந்த சாப்பிட்டாங்க. அந்த சிறப்பு இல்லாமல் இருக்கும்போது சாப்பிட்டா தான் சிரமம். இல்லாமல் அந்த ஒருவனே, அந்த ராமனே, அந்த சிவனே, அந்த விநாயகனே என்று அந்த சில நம்பிக்கை இருக்கும்போது எதை சாப்பிட்டாலும் சரி, திருவிழத்தில் உள்ள உலகமாக சாம்பிராஜ்யம் இவர் அவர் தானே, இவர் தானேங்கிற மாதிரி அந்த என்ன சபலம் பண்ணதுனால கண்டிப்பா பாதிக்க போகும்.